Hello, and welcome to Offside Kootam for yet another video. கோப்பா டெல்ரே ரெமான்டாடா முடிஞ்சுதா அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பட் வெரி 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 க்ளோஸ் பட் எட் ஸோ ஃபார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம 3-0 அப்படின்னு வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட வின் பண்ணுறோம். பட் ஓவரால் டைல வந்து 4-3 அக்ரிகேட்டில் அத்லெட்டிகோ மேட்ரிட் கோ த்ரூ அண்ட் bringing the focus back to La Liga. அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் ஆடுறோம் இந்த வீக்கெண்டு. அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ட்ராஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம நியூ காசில் கூட நம்மளுக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஃபிக்சர் வந்திருக்கு. ஸோ சாரி, ரவுண்ட் ஆஃப் 16 ஃபிக்சர் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம் அண்ட் பிரணவ். ஃபுல் அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு எல்லாரும். ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு? ஃபர்ஸ்ட் பிரணவ் கேக்குதா? பிரணவ் கேக்குது, சொல்லு. ஏதோ எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் பேட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பேசுறது கேட்கலன்னா சொல்லுங்கள். பட் ஒரு நல்ல வைப்பில் இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா கிரிக்கெட்லேயும் இந்தியா நல்லா பண்ணிட்டுருக்காங்க, பார்சலோனாவும் வந்து சந்தோஷமாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு இந்த வீக். அதுதான் வந்து இனிஷியல் எமோஷன்ஸ்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான், எப்போதும் போற மாதிரி தான், வழக்கம் போல. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை மக்களே, நார்மலாக போயிட்டு இருக்கு. லைஃப்பை பற்றினா நம்ம லைவ் வச்சு நாங்களே பேசுவோம். மற்றபடி ஃபுட்பால் படி பார்த்தோம்னா வந்து ஓகே, நம்ம எதிர்பார்த்ததை கொடுத்துட்டாங்க நம்ம டீம் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஆன் தட் நோட் நம்ம அப்படியே மேட்சுக்குள்ளே போவோம். அண்டு நம்ம பேசினோம், ப்ரிவியூலேயே வந்து சொல்லியிருந்தோம் ஒரே ஹைப்பில் இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியா டீமும் வந்து வெறியாக வந்து ஒரு ஆரா கேம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆல் இன் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஆல் டாக் அண்ட் நோ கேம், பட் கேம்லேயே வந்து ஃப்ரம் மினிட் 1 அந்த இன்டென்சிட்டி அண்ட் தட் வில்லிங்னஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இனிஷியல் தாட்ஸ் ஆன் த கேம் பிஃபோர் நம்ம டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இனிஷியல் தாட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இனிஷியல் தாட்னு வந்தாலே நம்ம வந்து ரிவ்யூல சொன்ன மாதிரி சரி, நம்ம முன்னாடியே இந்த லைவ் வாட்ச் சொன்ன மாதிரி சரி, மொத்த ஆறாவையும் அடகு வச்சோம். இதற்கு நம்ம பண்ண எல்லாத்தையும் தூக்கி அடகு வச்சு அட் வாட் காஸ்ட் அந்த மாதிரிதான் வந்து கோப்பா டெல் ரேக்காடா இவ்வளவு ஆறாவை அடகு வைக்கிறீங்க அந்த மாதிரிதான் இருந்தது. பட் ஸ்டில் நம்ம ஆறாவை அடகு வச்சோம். நம்மளோட அல்ட்ராஸை திரும்பி வந்து கூட்டு வந்தோம் மேட்சுக்கு. கேம் வந்து இன்னும் சப்போர்ட் எங்களுக்கு அதிகமா வேணும், வி வில் see a miracle அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு போத் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சைடா இருக்கட்டும், பிளேயர் சைடு சரி, கோச்சிங் வைஸ் சரி, எல்லாருமே வந்து பிலீவ் பண்ணி வந்து நம்மளுமே ஒரு கட்டத்துல பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஏதோ இருக்கு போல அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணோம். ஒரு பக்கத்துல பிலீவ் பண்ணாலுமே ஒரு ஒரு சேலான மைண்ட் இருக்கிற ஒரு ஃபேனுக்கு தெரியும் இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறது வந்து. ஏன்னா ஒரு டீம் கிட்ட 4-0 அடி வாங்கிட்டு திருப்பி வந்து அதை ஓவர் டர்ன் பண்ணி ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சிம்பிளான டாஸ்கே கிடையாது ஃபுட்பாலிங் இதுல வந்து. ஸோ அதை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா பக்கமும் ஆராஃபம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெளியே பாக்குறதுக்கு வந்து என்னடா இப்படின்னு சொல்லு இருக்கானுங்க இவனுங்க வந்து சும்மா பேச்சு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆராஃபார்ம் பண்றதுக்கும் வந்து யாரு எந்த ஆராஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதே வந்து வேற ஏதாவது ஒரு டீம் இந்த மாதிரி ஆராஃபார்ம் பண்றாங்கன்னா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மள வந்து யாரும் பார்த்து சிரிக்காம என்ன அவனுக்கு ஏதோ பண்றானுங்க, ஒரு வேலை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்ததே வந்து அந்த ஆறா நமக்கு இருக்குங்கிறதுனாலதான். ஸோ வந்து அந்த ஆறா வச்சு நம்ம தான் அந்த அடகு வச்சுக்கிட்டு இருந்தோம். அது வச்சதுக்கு என்ன தகுதியான ஒரு ஒரு விஷயமோ அதை வந்து பிச்சில் பண்ணி காமிச்சோம். கோல் கீப்பர்ல இருந்து ஃபார்வர்ட் பிளேயர் பெரான் வரைக்குமே அவங்களால என்ன பண்ணல அதுங்க ரெண்டாவது பட்சம். ஆனா அவனோட பார்சலோனாங்கிற ஒரு அந்த பேட்சுக்கு, அவன் செஸ்ட்ல போட்டு விளையாடுற பேட்சுக்கு, அவனோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. மொத்த டீமும் சரி, ஹான்சிக்லுக்கும் சரி, ஃபேன்ஸும் சரி. ஃபேன்ஸுக்கு வந்து நான் வந்து கொடுத்தே ஆகணுங்க அந்த அந்த சப்போர்ட் ரைட் ஃப்ரம் அந்த டேனி ஆல்மோ கூட ஒரு இது போட்டிருந்தான், ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அந்த அவன் பஸ்ல இருந்து உள்ள உட்காந்துருந்து அந்த பின்னாடி அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தான். ஆரா ஃபார்மிங் அதை விட ஒரு பெஸ்ட் ஆரா ஃபார்மிங் நம்ம பார்க்கவே முடியாது. இன்டர்நெட்ல வந்து நான் ஆஃப்லேட் பார்த்ததுல வந்து
அப்படியே சுத்தி ரெட்டா இருந்தது. அந்த பஸ்ஸை சுத்தி வந்து அந்த ரெட் அந்த தீபத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். அந்த ஸ்பார்க்கை பிடிச்சிட்டு வந்து கோலாகலமா இருந்தது அந்த கேம்ப் நோ வாசலே வந்து. பார்க்கவே வந்து அப்பா இதுதான்டா நம்ம ஸ்டேடியம், இப்படி தாண்டா நான் பார்த்தேன் என் கிளப் அப்படின்ற மாதிரியான ஒரு டக்குன்னு அந்த ஒரு இந்த இந்த கேம்ப்ல வந்து ரெனோவேஷன் அதெல்லாம் முன்னாடி வந்து கூட்டு போயிட்டாங்க. டக்குன்னு அந்த ஒரு இதுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அந்த கேம்ப்ல அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இந்த ரெனோவேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனா நம்ம அதை பார்க்கவே இல்லை. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது திருப்பி அந்த ஒரு இடத்த ரீலீவ் பண்ணதா இருக்கட்டும், நம்மளோட டீம் வந்து வெளியே எந்த அளவு பேசுறாங்களோ பேச்சுல மட்டும் இல்லாம அந்த பிச்சிலையும் அதை காமிச்சதா இருக்கட்டும். மேட்சை பத்தி நம்ம பேசுவோம் என்ன நடந்தது அதை பத்தி எல்லாம். பட் நான் அந்த அவுட்லைன் மட்டும் சொல்றேன். அது எல்லாமே வந்து இந்தியாவில் உட்காந்து 1:30 மணிக்கு ஒரு 3:30 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் உட்காந்து மேட்ச் பாக்குறேன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததா, நான் பாக்குறதுக்கு ஒர்த்தா இருந்ததா அப்படின்னா இருந்தது. அந்த பிளேயர்ஸ் வந்து அதை பண்ணானுங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. தோத்துட்டோம் வெளியே போயிட்டோம் அப்படிங்கறது அடுத்தபட்சம். ஆனா தோத்தா இந்த மாதிரி தோக்கணும்டா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் டீம். சாரி அப்படி ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். அப்புறம் ஒன் தாட்ஸ் அப்படி சொல்லிடு. என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து இட் வாஸ் தட் கேம்குள்ள ஃபர்ஸ்ட் விசிலுக்கு முன்னாடியே வந்து ஐ திங்க் வி ஹேட் அ சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் கோயிங் இன் டு த கேம். அது வந்து இட் கம்ஸ் பேக் டு ஸ்ரீராம்ஸ் பாயிண்ட் ஒன்லி. அந்த சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு வந்தது காரணம் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் இந்த டீமால அதை பண்ணிட முடியுமோ அப்படின்ட்டு எல்லாரும் நீதி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு நீ சொல்லுறாங்க. ஸோ இனிஷியல் தாட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய பாயிண்ட் இஸ் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். அதுதான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா வந்து பிளேயர்ஸ்டருந்து 110% 120% ஆஃப் தேர் எஃபர்ட் வந்து பிச்சில் தெரிஞ்சுது. ப்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த அட்டெம்ப்டிங் டு கெட் கோல்ஸாக இருக்கட்டும், நாட் ஃபார் 1 செகண்ட் இட் லுக் லைக் ஓ நம்ம 4-0 இருக்கோம் நம்மளால பண்ண முடியுமாங்கிற டவுட் ஒரு செகண்ட் கூட இல்லை. கரெக்ட். ஒரு பிளேயர் கூட இது வந்து ஒரு வேலை டே இது சும்மா தான்டா பண்றோம், இது சாத்தியெல்லாம் இல்லை, சும்மா போய் விளையாடுவோம் அப்படின்னு யாருமே இல்லை அந்த பிச்சில். எவ்ரி ஒன் எல்லாரும் ஆடின எல்லா பிளேயரும் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி கோல் கீப்பர்லேருந்து முன்னாடி ஸ்ட்ரைக்கர் வரைக்கும் எவ்ரி ஒன் பிலீவ்ட் இட் வாஸ் பாசிபிள் அண்ட் ஆல்மோஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. 3-0 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் இது. ஸோ ஃபஸ்ட்டு தாட் வந்து சூப்பர் ப்ரவுட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். செகண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் டர்ன்ட் அப் ஃபார் த பிக்கெஸ்ட் கேம். அந்த அட்மாஸ்பியர் த்ரூ அவுட் த கேம் எனர்ஜி வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. லவுடாக இருந்தாங்க அண்ட் இன்டிமிடேட்டிங் க்ரௌடாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எத்தனை சீசனுக்கு அப்புறம் வந்து நம்ம கேம்ப் நோவில் இந்த மாதிரி ஒரு இன்டிமிடேட்டிங் க்ரௌடு இருக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்டிமிடேட்டிங் க்ரௌடு பார்த்து. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் க்ரௌடு போர்ஷன் பேசும்போது உதவி மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த க்ரௌடு வந்து அந்த இன்டென்சிட்டி அந்த ஒரு வெறி நம்ம டீம் சப்போர்ட் பண்ணணுங்கிறத தாண்டி எவ்வளவு ஒரு நாலேஜபிளான ஒரு பிரில்லியண்டான க்ரௌடா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம தோத்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் யாருமே ஒத்தம் கூட கிரவுண்ட் விட்டு வெளியே போலங்க. எல்லாருமே அந்த சீட்ல உட்காந்துருந்து 90 மினிட்ஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமும் பிளேயர்ஸ் அப்லாட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேயரையும் வந்து அப்லாட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு யாருமே சீட்டை விட்டு எந்திரிக்கல. இது வந்து ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா வந்து என்னடா மேட்ச் தோத்துட்டோம் பரவாயில்ல நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு கை தட்டிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனா என் டீம் எனக்காக இவ்வளவு பிச்சில் காமிச்சிருக்காங்க, நான் அவனுக்கு இங்கதான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருந்தது வந்து இட் ஷோஸ் வால்யூம். அது வந்து நான் வந்து பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் கிரவுட் ஃபேக்டர்ல சொல்லும் போது. அண்ட் லைக் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹியூஜ் மொமெண்டம் பூஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த சீசன். இந்த மாதிரி ஒரு 120% போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறது வந்து மேபி இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக போல நம்ம மேபி ஒரு ட்ரோஃபியில் மிஸ் அவுட் பண்ணுறோம் கோப்பா டெல் ரேல. பட் அப்கமிங் இஸ் த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசன். சாம்பியன்ஸ் லீக்கில் நாக் அவுட் கேம்ஸ் வருது. லாலிகா டைட்டில் ரேஸில் இன்னும் வந்து கேப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் டு வின் த டைட்டில். ஸோ அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் பூஸ்ட் போத் ஃபார் த டீம் அண்ட் ஃபார் அஸ் அஸ் ஃபேன்ஸ். தட் ஓகே இந்த டீமில் இருக்குடா ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு தாட் வந்துச்சு. எஸ் இப்போ பெட்டரா இருக்குன்னு நம்புறேன் இன்டர்நெட் கனெக்ஷனு. எஸ் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய இனிஷியல் தாட் என்னன்னா we had a psychological advantage going into the game இந்த ஆரா ஃபார்மிங்னால அண்ட் எவ்ரி திங்.
அட்லெட்டிகோ மேட்ரிட் அன்னைக்கு உள்ள வந்தப்பவே வந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு ஃபைனல்ஸ் போயிட்டோம்னா போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்த மாதிரி இருந்துச்சு. தட் இஸ் ஹோ தே செட் அப், தட் இஸ் ஹோ தே ப்ரீ மேட்ச் நரேட்டிவ் ஆல்சோ வாஸ். ஸோ எனக்கு இனிஷியல் தாட்டாக அதுதான் தோணுச்சு. செகண்ட் திங் ஐ ஹாவ் டு சே திஸ், ப்ராபப்ளி த ப்ரௌடஸ்ட் ஐ ஃபெல்ட் அஸ் அ பார்சலோனா ஃபேன் இன் அ லாங் டைம். அந்த நம்ம ஒரு கிளப்புக்கு ஃபேனாக இருக்கிறப்போ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் தட் வி ஏர்ன் ஃபார். எப்படியாச்சும் வந்து நம்மளை வந்து அப்படியே பெருமைப்படுத்திடுங்கடா அப்படின்ட்டு. இட் இஸ் அ 3-0 லாஸ், பட் அது ஐ டோன்ட் திங்க் எனிவேர் நம்ம யாருக்குமே வந்து ஒரு டிஃபீட் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தோணல. நான் ஆப்வியஸ்லி 3-0 வின், சாரி, வின்னியா 3-0 வின். பட் ட்விட்டர் நரேட்டிவ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆஃப்டர் த கேம். I was seeing many Real Madrid fan pages actually commending Barcelona's performance, saying நீங்க எங்க ரைவல்ஸ் தான், பட் வாட் யூ டிட் டுடே வாஸ் ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபார் இட் டு கம் ஃப்ரம் தெம், இந்த ஹார்சஸ் மவுத்ல இருந்து வர மாதிரி அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா நம்மளும் வந்து அவங்கள போய் அந்த அளவுக்கு புகழ மாட்டோம், அது வந்து உண்மைதான். அது இதர் வே டசன்ட் ஹேப்பன். ஸோ அதையும் தாண்டி அந்த ரைவல்ரியும் தாண்டி இஃப் பீப்புள் ஆக்சுவலி வாண்ட் டு ஸ்டெப் அப் அண்ட் சே பா நீங்க செமையா ஆடினீங்கடா அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் மோர் தட் ஐ கேன் ஆட் தென் தட். I just want to add on a few more points in that. ஏன்னா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸ், நிறைய பிரீமியர் லீக் ஃபேன்ஸா இருக்கட்டும், நிறைய தமிழ் ஃபேன்ஸாவே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ பார்சலோனா வேற லெவலில் விளாண்டாங்கப்பா, நிறைய பேர் அப்ரிசியேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து ஜெயிக்கணும், எந்த டீமாலையும் எல்லா வருஷம் ஜெயிக்க முடியாது, அது வந்து தெரிஞ்சதுதான். நம்ம என்ன பார்க்க ஆசைப்படுறோம், ஏன்னா நான் வந்து என் கிளப்பை பார்க்கறதுக்கு நைட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெளிநாட்டுல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து. நான் இருக்கிறது கூட கிளப்புக்கு தெரியாது. நான் இப்படி பார்க்கும்போது என் கிளப்புனால பண்ண முடிஞ்ச அட்மோஸ்ட் ஒரு ஹையஸ்ட் விஷயம் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஆடுறது, அந்த பிளேயர்ஸாலையும் சரி அந்த இவங்களாலையும் சரி. அதை வந்து நான் பார்க்குற போது எனக்கு வந்து அப்பா நம்ம ஒன்று பண்றோம், அதுக்கு நம்ம கிளப்பு திருப்பி பண்ணுதுப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது வந்து கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சொன்ன மாதிரி அகைன் வெரி வெரி ப்ரவுட் டு see that and to experience that. யா, அப்படியே வந்து நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். 3-0 அப்படின்னு நம்ம வின் பண்ணுறோம். பிஃபோர் கோயிங் இன், ரிமெம்பர் த நேம் மார்க் பர்னால் தான். பையன் வந்து 2 கோல் இந்த மேட்ச்சில், அண்ட் தென் ரஃபீனியா ஒரு பெனால்ட்டி. ஸோ 3 கோல்ஸ். கோல் பை கோல் போயிடலாமா? எஸ், போகலாம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கோல். ஸ்ரீராம், நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஃபஸ்ட்டு பர்னால் கோல். பெர்னால் கோல் போட்டது மட்டும்தான் பெர்னால். அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே இது லமீன் யமால் தான். ஏன்னா அந்த கோல் வந்து யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அது அவனுக்கு தான். கிட்டத்தட்ட அவன் 5 பேர் லைவ் வாட்சங்களே பேசிட்டு இருந்தான். நம்ம 5 பேர் போட்டிருந்தானுங்க அவன் ஒருத்தனை குடிக்கிறதுக்கு. ரைட் விங்ல இருந்து அவன் உள்ள வரணும் அப்படின்னா 5 பேர் அவன் தாண்டி வந்தான் அவன். அப்படி இருக்கும் போது சரி அங்க பிடிக்கிறீங்களா அப்படின்னு லெஃப்ட் சைடு வந்து அங்க 2 பேரை மடிச்சு இன்னொருத்தனை அவனை வந்து பயக்க இவன் பண்ணான்னு நினைக்கிறேன். அல்வாரெஸையும் லுக்மனையும் பீட் பண்ணி போனான். லுக்மன் வந்து கிட்டத்தட்ட அவனை மார்க்கே பண்ணிட்டான். அவனோட வேலையே வந்து லமீனை பிடிக்கிறதா அந்த மேட்ச் ஃபுல்லாவே. ஸோ அவன் எங்க போனாலும் அவனை பின்னாடி வந்துகிட்டே இருந்தான், இங்கேயும் வந்துகிட்டு இருந்தான். பட் அவனை சூப்பரா நேவிகேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டேர்ன் பண்ணி அந்த டோட்டல் அவங்களோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஃபென்ஸையே உடச்சிட்டான் அந்த ஒரு மூவ்மெண்ட் மூலியமா. அப்படி உடச்சு ஒரு சூப்பரான கிராஸ் ஒண்ணு பர்னல் உள்ள சொருக்கிட்டான். ஐ திங்க் 30th மினிட்ல வந்து 32nd மினிட்ல வந்து அந்த 30th மினிட் வரைக்குமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அட்டாக் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வந்து அந்த அவங்க கட்டி வச்சிருக்கிற ஒரு மாளிகையை உடைக்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஃபுல்லா நடந்துட்டு இருந்தது. பட் கிரெடிட் வேர் இஸ் டியூ. அட்லெட்டிகோ மேட்ரிடோட டிஃபென்ஸ் வந்து சாலிடா இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் நான் வந்து ட்விட்டர்லயும் பார்த்துருந்தேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ஒரு 4-0 அப்படின்னு லீடு இருந்தா கூட அவங்க வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்க கூடாது. எஸ்பெஷலி அந்த கேம்ப் நோல பின்னாடி இப்படி உட்கார்ந்தா அவங்க வந்து they are risking that lead அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வேறுபடுறேன். ஏன்னா அவங்க வெளியே வந்து ஆடணும்னு நினைச்சிருந்தா இந்த மேட்ச் 5-0 முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்களோட இவ்வளோ அவங்க 3-0 நம்ம ஜெயிச்சு அவனுங்க வந்து இந்த அக்ரிகேட்டை வச்சு அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களோட சாலிடான டிஃபென்ஸ்னால மட்டும்தான். இதே வந்து அவங்க கொஞ்சம் வெளியே வந்திருந்து கொஞ்சம் பிளேயர் அவுட் ஆஃப் பொசிஷன் வந்திருந்தான் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து அவங்களை அடிச்சிருப்போம். அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த டிஃபென்ஸ்னாலதான். இது வந்து நம்மளோட பிரில்லியன்ஸ், அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம 3 கோல் போட்டது. அப்படி தவிர ஐ வுட் ஸ்டில் கிவ் த கிரெடிட்ஸ் டு அட்லெட்டிகோ மேட்ரிட். அவங்களோட இது என்ன,
அவங்கள வந்து 5 கோல் போட விடக்கூடாதுங்கிறது. அது அவங்க பண்ணிட்டானுங்க, அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து லமின் யமால், அவ்வளவுதான். யா எஸ். அப்படியே வந்து நம்ம சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. இல்ல நம்ம எனக்கு ஸ்ரீராமோட பாயிண்ட்ஸ்க்கு ஆட் பண்றக்கு ஒன்றும் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் கோல் பத்தி. பட் எனக்கு கோல் பை கோல் சொல்றதை விட மை என்டையர் கேம் நான் அதை தான் இன்னைக்கு பேர்லயே வச்சுட்டு வந்திருந்தேன். லாமாசியாஸ் கிளாஸ் ஆஃப் 2007, தட் இஸ் மை டேக் அவே ஃப்ரம் தட் கேம். இட் ஹேஸ் 3 பேர் இருந்தாங்க அந்த கிளாஸ்ல இருந்து. இட் வாஸ் குபார்சி, பர்னால் அண்ட் லமீன். அண்ட் ஐ திங்க் தேவர் 3 பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆன் தட் நைட். அதை நீங்க எந்த ஆர்டர்ல போடுறீங்கிறது வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் அது வந்து ஃபியூச்சருங்கிறத விட ஐ திங்க் ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது யா வந்து யா டெஃபினெட்லி. ஃபியூச்சர் இஸ் நவ் தான். நான் சொல்லுறேன். இன்னைக்கு இல்லை இந்த நீங்கள் சொன்னீங்க பிஃபோர் நம்ம அந்த 2 கோல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி குபார்சி பற்றி நான் டச் பண்ணணுன்னு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நம்ம வந்து குபார்சியை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். தட் அவனோட லெவல் ஆஃப் குவாலிட்டிக்கு அவன் இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வச்சுருந்தோம். பட் இன்னைக்கு கேமில் என்னமா டிஃபெண்டிங், எஸ்பெஷலி இந்த கேமில் வந்து அட் சர்டன் இன்ஸ்டன்சஸ்லாம் நம்ம ஒரு சென்டர் பேக்கோட ஆடிட்டு இருந்தோம். அரோஹோலாம் வந்ததுக்கப்புறம் வந்து அவன் மேலே போயிட்டான். நம்ம 2 ஃபுல் பேக்கு குபார்சியும் ஜோவான் கார்சியும் 2 சென்டர் பேக் மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் வி டோன்ட் கன்சீட் அந்த 1 கோல். அந்த 1 கோல் கன்சீட் பண்ணியிருந்தோன்னா அங்கேயே கேம் முடிஞ்சுது. அந்த ஒரு கோல் கூட கன்சீட் பண்ணாம சரி இன்னும் சான்ஸ் இருக்கு 90th மினிட் வரைக்கும் நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். சார் ஓகே மேபி தெர் இஸ் அ சான்ஸ் அப்படின்னா குபார்சி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்ஃபார்மன்சஸ் இன் தட் கேம். பர்னால் கோல் அடிச்சான், லமீன் கிரியேட் பண்ணா, பெட்ரி ரேன் த மிட்ஃபீல்டு, எல்லாமே இருக்கு. பட் அந்த 1 கோல் நம்ம கன்சீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த கேம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அண்ட் நான் டிஃபென்ஸ்ல விளையாடுறதுனால வந்து எனக்கு டிஃபெண்டர்ஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே உண்டு. ஸோ அந்த குபார்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் something to remember. I think it is his best game for Barcelona on par with that Napoli game. அவன் வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நாப்போலியோட ஓசிமனோட ஆடின கேம் எவ்வளோ ஒரு பிரேக் அவுட் கேமா இருந்தது அவனுக்கு வந்து. அதே மாதிரி அந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் கேம் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் குபார்சி கிட்ட. அதுக்கப்புறம் அவன் விளையாடலையா அப்படின்லாம் கேட்டா கிடையாது, நல்லா விளையாண்டுருக்கான். பட் இது வந்து ஒரு கேம் சொல்லுவோம்ல, இந்த கேம்ல நீ அவனை பார்க்கணும்டா அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு கேம் குபார்சியோட கேம். ஏன்னா கிட்டத்தட்ட சொர்ணத்துக்கே ஒரு 3 சான்ஸ் வந்தது. அலெக்ஸ் பைனாக்கு ஒரு சான்ஸ் வந்தது, 1-on-1 போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டிஃபென்சிங் பண்ணுவான், அந்த காலை உள்ள விடுவான். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகோ மார்டினஸ் நமக்கு இப்படிதான் லாஸ்ட் சீசன்ல ஒரு டேக்கிள் அதே மாதிரி இருந்தது அந்த டேக்கிள் வந்து. ஆமா அதே மாதிரி இருந்தது அந்த டேக்கிள். அது வந்து என்னதான் நம்ம வந்து லிட்டரலா வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து சஃபகேட் பண்ணியிருந்தாலுமே நம்ம அட்டாக் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பப்ப கிடைக்கிற இதுலயும் சரி, குபார்சி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் ஈவன் ஜெரார்ட் மார்டின் வந்து நிறைய இன்டர்செப்ஷன் வந்து நல்லா பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து பாலை வின் பண்ணதா இருக்கட்டும். அதே மாதிரி கேன்சலோ வந்து ஐ திங்க் ஹி இஸ் மேக்கிங் மீ ஈட் மை ஓன் வேர்ட்ஸ் தான் மக்களே. ஏன்னா வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் பால்டேக்கு வந்து பேக்கப்பா தான் வந்து நம்ம வந்து இவனை கேன்சலோ வாங்குறோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி பால்டேக்கும் கூண்டேக்கும் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதை பத்தியும் பேசுவோம். பட் என்ன கேமுங்க கேன்சலோ. அந்த கிராஸ் ஒன்று போட்டான் வெர்னாலோட 3rd கோலுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணது லெஃப்ட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணான். சடனா வந்து கூண்டேக்கு இன்ஜுரின்னு ஒன்று ரைட் பேக்கா போய் ஆடலாம். இந்த இடத்துலயும் எஃபெக்டிவா இருக்கான், அந்த இடத்துலயும் எஃபெக்டிவா இருக்கான். டிஃபென்ஸ்ல கொஞ்சம் அவனுக்கு வல்னரபிலிட்டி இருக்கு, அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எவ்ரி பிளேயர் ஹேஸ் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். இது இவனோட வீக்னஸ் அவ்வளவுதான். தவிர நான் வந்து ஒரு லெவல் வச்சிருந்தேன், இவன் வந்து திருப்பி வந்தா கூட இவனால அவ்வளவு லெவல் ஹிட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இவன் வந்து சவுதி எல்லாம் போயிட்டான். ஐ திங்க் த கேம் இஸ் கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன் அவன் கால்ல இருந்து. கேமுங்க ஹீஸ் ஜஸ்ட் மேக்கிங் மீ டேய் உனக்கு என்னன்னா தெரியும் ஃபுட்பால் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து இப்போ ட்ரீட் பண்ணிட்டான் வந்து லிட்டரலா வந்து. அண்ட் ஐம் நாட் ஈவன் சேட் ஆர் ஐயோ கேவலமாலாம் படவே இல்லை நான் சொல்றதுக்கு. ஏன்னா வந்து ஐ வாண்ட் மை பிளேயர்ஸ் டு ப்ரூவ் மீ ராங். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் டு ப்ரூவ் மீ ராங் இஃப் ஐ எம் சேயிங் சம்திங் அகைன்ஸ்ட் தம். இது வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே இதான் ஆசையா இருக்கும், எனக்கும் அதான் ஆசை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி ப்ரூவ்ட் மீ ராங். அந்த ஏன்னா
பெர்னால் வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும், கூபார்ஸ் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும், அதுக்கு சற்றும் சலிக்காம இன்ஃப்ளூயன்ஸா இருந்தா கேன்சல். அட்டாக்லயும் சரி, டிஃபென்ஸ்லயும் சரி. அஹ் என்னதான் வந்து சில பேருக்கு வந்து நம்ம வந்து எமோஷனலா அட்டாச் ஆயிடுவோம். எதனால அப்படின்னா, அவங்களோட கேம் வந்து அவனால ஒரு 10க்கு ஒரு 7 ஆன் 10 தாண்டா போடுவான் அவன். ஆனா இந்த பேட்சுக்காக வந்து உயிரை கூட கொடுப்பான்டா அப்படின்னு சில பிளேயர்லாம் வந்து நம்ம வந்து இதுவாயிடும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் கேவிலாம், சரியா? அவனுக்கு கேவியோட கேம் வந்து வேற லெவல்ல இருந்தாலும் அவனை எக்ஸ்ட்ராவா நமக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த பேட்சுக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான்டா அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரியான ஒரு பிளேயரா இருக்காங்க கேன்சல். லிட்டரலா வந்து நம்ம மேட்ச் தோத்துட்டு அவன் வந்து அழறான். அவனுக்கு வந்து ஐ திங்க் இஸ் 33 years old. அவன் வந்து ஹவு மச் ஹீ இஸ் ஸ்டில் கேரிங் ஃபார் திஸ் கிளப், அவனுக்கு வந்து எவ்வளவு வாட் இட் மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஐயோ நம்மளால பண்ண முடியலையே இந்த கிளப்புக்காக அப்படின்னு வந்து அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி வந்து இது பண்றது வந்து ப்ரோ யூஆர் சம்திங் எல்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி தான் நான் ஆயிட்டேன். ஸோ அதை பத்தி நான் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். யா, நீங்கள் எனி அதர் தாட்ஸ் பிரணவ் ப்ரோ? கேன்சலோ 33 அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஐ டென்ட் ரியலைஸ் டு பி வெரி ஆனஸ்ட். இப்போ சொன்னப்போ தான் எனக்கு வந்து அவ்வளோ வயசாகிடுச்சா கேன்சலோக்குன்னு வந்துச்சு. எனக்கு கேன்சலோ அகெயின் நம்ம பேசின விஷயம் தான். கேன்சலோ பார்சலோனாக்கு திரும்ப வந்தப்போ ஐ ஹேட் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். லைக் ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் ஹேட் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். பட் incredible past couple of games that he's played. I don't think he played the game against Villarreal, but அதுக்கு முன்னாடி ஆடின லெவான்டே கேமும் சரி அண்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் கேமும், ஐயோ லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். கேன்சலோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸு. ஸ்ரீராம் ப்ரோ வந்து வேற லெவலில் சம்மரைஸ் பண்ணார் ஆக்சுவலாக அந்த பெர்ஃபார்மன்ஸை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு அழகாக அதை பற்றி பேசக்கூட வராது, பிகாஸ் இட் வாஸ் தட் குட் தட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அந்த ரஃபீனியாவும் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ரஃபீனியா வந்து எப்போதுமே இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடுவாங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த க்ரூஷியல் பெனால்ட்டி அதை எடுத்ததா இருக்கட்டும், அந்த ஒரு பிரஸ் நம்ம வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வந்து அத்லெட்டிகோ கிட்ட பால் போனாலே அப்படியே வந்து அவங்கள போய் கொலை பண்ற மாதிரி தான் இருந்தது பிரஸ்ஸே வந்து. நீ வந்து ஆமா நீ வந்து பாலை வச்சிருக்கடா என் கிரவுண்டுக்குள்ள வந்து அப்படின்ற மாதிரிதான் நம்ம பிளேயர்ஸ் இருந்தாங்க. லிட்டரலா வந்து 90 minutes சஃபகேஷன் அதுதான் நடந்தது அத்லெட்டிகோ மேட்ரிடோட கோச் சிமியோனேவா இருக்கட்டும், கேப்டன் கொக்கேவா இருக்கட்டும், வெளியே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அப்பா எங்களுக்கு எப்படா மேட்ச் முடியும் இருந்ததுடா சாமி, என்னப்பா இவனுங்க எப்படி விளையாடுறானுங்க வேற லெவல்ல எல்லாரும். அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆப்பனண்ட் டீம் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், வி நோ ஹவ் தே பிளே, பட் எண்ட் ஆஃப் த டே வி வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனா அவங்க இப்படி சொல்லல. அதுதான் வந்து கிளாஸ். அவங்க என்ன சொன்னா, இந்த மாதிரி தேர் வெரி டாப் டீம். பார்சலோனா வந்து என்ன மாதிரி விளையாடுறாங்க, ஃபுட்பால் வேற மாதிரி விளையாடுறாங்க. எங்களுக்கு வந்து லிட்டரலா வந்து எப்ப இந்த 90 minutes முடியும் அப்படிங்கிறது நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி விளையாண்டாங்க. வி ஆர் ஜஸ்ட் கிரேட்ஃபுல், வி ஆர் இந்த ஃபைனல், நான் வாண்ட் டு த ஃபைனல் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஷோஸ் த கிளாஸ். அது வந்து சிமியோனேவா இருக்கட்டும், அத்லெட்டிகோ ஆஸ் அ ஹோல் டீமா இருக்கட்டும். ஏன்னா அந்த ஜெஸ்டர் ஃப்ரம் சிமியோனே ஆஃப்டர் கம்மிங் இன்சைட் த பிட்ச், அந்த ரஃபீனியா வந்து தூக்குறதா இருக்கட்டும், அந்த வெல் பிளேட் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உன்னோட எதிரிக்கிட்டே இருந்து உனக்கு மரியாதை எப்ப வருதோ அப்பதான் வந்து நீ வந்து ஒரு டீமா வந்து நீ வந்து சக்சஸ் அடைஞ்சிட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி, அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் ஐ வில் பி ரைட், திஸ் வில் பி த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த அத்லெட்டிகோ பிளேயர்ஸ் பேசின விதமா இருக்கட்டும், அவங்களோட பிரசிடென்ட்டே வந்து பேசியிருக்காங்க. அவங்க பிரசிடென்ட்லாம் நம்ம மேல பயங்கர வன்மம் இருக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கு. அவனே வந்து இப்படி பேசினதுலாம் வந்து என்ன வேணா வெளியில அவுட் சைட் நான் வச்சிருக்கட்டும், நீ பிச்சில் நீ விளாண்டினா மரியாதை அவன் பேர்ல வரும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு ப்ரூஃப். யா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல ஆக்சுவலி இதை விட பெட்டராக வந்து என்னால் சொல்ல முடியாது. பட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, ப்ரெஸ்ஸிங் லைக் நம்ம இது வந்து நம்ம ஓவர் த சீசன் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் தட் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுற கேமில் ஹைலைன் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. லைக் அந்த ஹைலைன் பற்றி நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம அங்கேயே பால் வின் பண்ணிடுறோம், அந்த ஹாஃப்லேயே பால் வின் பண்ணிடுறோம். அண்ட் நம்மளுக்கு அந்த ஆஃப் சைடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அத்லெட்டிகோ வாண்டிங் டு ஸ்டே பேக்ன்ற அதுவும் இருக்கு. இந்த கேம் மட்டும் சொல்லலை, லைக் ஜென்ரலாக வந்து ஓவர் த பாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற எல்லா கேம்ஸ்லையுமே காமன் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேமில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அதனால பெருசாக நம்ம ஹைலைன் பற்றி பேசியிருக்க மாட்டோம். அந்த 1-2 சான்ஸ் கன்சீட் பண்ணுவோம், அதை மிச்சப்படி ஓகே. மித்த கேமில் நம்ம எப்போவுமே பேசுகிறது, ஏன்டா இவ்வளோ சான்ஸ் கன்சீட் பண்ணுறோம், டிஃபென்ஸ் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது,
that is somewhat directly related to us not pressing well in that game. So அது வந்து I think if we can keep up, obviously நம்ம இந்த கேம்ல போட்ட எஃபர்ட் வந்து we can't expect in every single game. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஈவன் இஃப் வி டூ 90% ஆஃப் வாட் வி டிட் இன் திஸ் கேம், அது வந்து ஐ திங்க் வி வில் கோ அ லாங் வே இன் திஸ் சீசன். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்க ரெண்டு பேர்கிட்டயும். நீங்க வந்து இதே எக்கோ அடிக்குதா நான் இருக்கேன். ஆமா ஆமா, ஐ திங்க் யார் மைக்கு இந்ததா இருக்கு. ஏன்னா எனக்கும் எக்கோ அடிக்குது. மேபி இப்போ எனக்கு ஏதோ ஒன்று எக்கோ அடிக்குது. பட் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரெண்டு பாசிபிலிட்டி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கு எனக்கு. என்னன்னா, நம்ம வந்து 72வது நிமிஷத்துல வந்து பெர்னாலோட தேர்ட் கோல் வருது. அதுல இருந்து நமக்கு இருந்தது வந்து 28 நிமிஷம், ஓகேவா? அந்த 28 நிமிஷத்தை நம்ம ஒழுங்கா மேக்ஸிமைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? ஃபோர்த் கோல் அடிக்கிறதுக்கு we were wasteful நினைக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் அட்லெட்டிகோ டிஃபெண்டட் பெட்டர் நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தளவுல ஐ டோன்ட் திங்க் we were wasteful. சேம் அடிச்சுக்காம ஒவ்வொருத்தரா. சரி, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன சொல்றது, இட்ஸ் அந்த இந்த கேம்லயே என்டையர் கேம்லயே நீங்க சொன்ன மாதிரி நம்ம 3 கோல் போட்டதே வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இன் த ஃபைனல் தேர்ட், குவாலிட்டி ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தேன் என்ன சொல்றது நம்ம ஒரு டீம் கோல் போடுற மாதிரி. அத்லெட்டிக்கோட டிஃபெண்டிங் அதான். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா அவங்க அத்லெட்டிக்கோ 3 கோல் வாங்கியிருக்கானுங்க, ஆனா இவங்க வந்து அத்லெட்டிக்கோ டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு பேசுறாங்க அப்படின்னு. பட் உண்மையாவே அந்த அந்த நீங்க அந்த என்டையர் 90 மினிட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம், வருவோம், பாக்ஸ் கிட்ட வருவோம், பட் சம்ஹவ் தேல் டிஃபெண்ட், கிளியர் இட் அவே, இது பண்ணுவாங்க, டபுள் டவுன் பண்ணுவாங்க, ஃபவுல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்னமோ பண்றான் அவன். கடைசியில அவனை கோல் போட விட மாட்டேங்கிறான். அதுதான் வந்து மெயின். அதான் அவன் கரெக்டா பண்ணான். அந்த நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் வந்து யமாலோட பிரில்லியன்ஸு. அவன் பீட் பண்றான், 2 பேரை வந்து மடிக்கிறான், பாக்ஸ்ல உள்ள கட் பேக் பண்றான், பர்னால் பியூட்டிஃபுல் ஃபினிஷ். 2வது கோல் வந்து பெட்ரி மேல ஃபவுல் பாக்ஸ்குள்ள. அவனும் ஃபெரானும் ஒரு பிரில்லியண்டான ஒரு 1-2 ஆட ட்ரை பண்றாங்க, அதுல ஃபவுல் ஆகுது. 3வது கோல் ஒன்ஸ் அகைன் கேன்சலோ ஒரு பிரில்லியண்டான கிராஸ், பர்னால் வந்து கரெக்டா ரீச் பண்ணி ஹெட் பண்றான் உள்ள, 3வது கோல். மித்தபடி நீங்க பாத்தீங்கன்னா மித்த சான்சஸ் எல்லாம் வந்து ஒரு 50-50 சான்சஸ் தான். ராஃபாக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஷூட் அடிக்க சான்ஸ் கிடைக்கும், சைட் நெட்டிங் அடிப்பான். ஃபெரானுக்கு ஒரு 2-3 சான்ஸ் கிடைக்கும். அதுவும் எல்லா சான்ஸும் வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் கேம்ல வந்து எல்லா 50-50 சான்ஸும் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்னா கஷ்டம் தான். அது கஷ்டம். ஆன் தட் டே இட்ஸ் அ லக். இனி இதே வந்து வேற you are tilting to the fact that we were not wasteful நான் சொல்றேன். இல்ல பிரணவ், ஐ திங்க் கண்ட்ரோலபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல கேமில், அதில் வந்து எந்த அளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அன்றைக்கி அந்த கேம் ஸ்டேட்டில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அந்த லாஸ்ட் 28 மினிட்ஸும் obviously once we scored the third goal, அட்லெட்டிகோ இன்னுமே டிஃபென்சிவ் ஆனாங்க. they made even a few defensive substitutions, one defensive substitution I think, and அந்த சிச்சுவேஷனில் they also got more desperate. ஸோ இன்னுமே வந்து அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நம்மளால ஒரு ரூனி மாதிரி ஒரு பிளேயர் ஆட் பண்ணவும் முடியல. ஏன்னா வந்து we were hit by 2 emergency substitution. அந்த கூண்டே அந்த பால்டேவோட இது வந்தனால நமக்கு வந்து ஸ்லாட்டும் போயிடுச்சு. ஸோ வந்து அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை ஆட் ஆன் பண்ண முடியல. உண்மை, தட் இஸ் ஆல்சோ தேர். அதான், ஸோ நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது வேற லெவலில் கண்ட்ரோல் பண்ணோம். ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் குட் ஹவ் டன் எனிதிங் மோர் தென் வாட் தே டிட் அன்னைக்கு. மேபி ஒரு மிஸ்ட் கிளியரன்ஸ் அன்னைக்கு நடந்துருந்துச்சுன்னா நமக்கு மேபி இன்னொரு கிளியர் கட் சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் இங்கதான் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சொல்லுங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். 77 மினிட்ல இருந்து வந்து நம்ம we were not wasteful, just they were better in defending அப்படிங்கறது தான் வந்து நானும் வந்து ஒத்துக்கிறேன். என்னோட அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே டிரான்சிஷன் பண்றேன். ஃபெரான் இல்லாம லெவன்டோஸ்கி இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமா? there would have been a better chance. என்ன பொறுத்தளவில் ஒரே காரணம் என்னன்னா, நம்ம அத்தனை கிராஸ் போட்டிருந்தோம் பாக்ஸ்குள்ள, அண்ட் நம்மளுடைய பெஸ்ட் பாக்ஸ் த்ரெட் இஸ் லெவன்டோஸ்கி. மேபி அரோஜோ அண்ட் லெவன்டோஸ்கின்னு சொல்லலாம் பெஸ்ட் பாக்ஸ் த்ரெட். ஸோ லெவன்டோஸ்கி இருந்திருந்தா ஒன் ஆஃப் தோஸ் பால்ஸ் குட் ஹேவ் ஃபவுண்ட் செட். ஏன்னா ஒன் இஸ் பீயிங் அ பாக்ஸ் த்ரெட், டூ இஸ் பீயிங் இன்டெலிஜென்ட் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் த ரைட் பொசிஷன்.
அது லெவன்டோஸ்கிக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் ஹவு ஓல்ட் இஸ் ஹீல் ஆல்வேஸ் ஹேவ் தட் இன்டெலிஜென்ஸ். அதனால மேபி த சான்ஸ் வுட் ஹவ் பீன் அகைன் அந்த 4வது கோல் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான். நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். கூண்டேக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும், பால்டேக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும், இல்லை எரிக்கு சஸ்பென்ஷன் இல்லாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும், அந்த மாதிரி நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து நிறைய போட்டுக்கிட்டே போகலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம இப்ப பேசின பிளேயர்ஸோட பாத்தீங்கன்னா அவங்களால கேமை பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இன் பிளேஸ் ஆஃப் ஃபெரானுக்கு பதிலா லெவன்டோஸ்கி இருந்திருந்தா மேபி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது வருது. ஏன்னா எஸ்பெஷலி அது இருக்கு, பட் கிளியர் சான்ஸ் வந்தது, தலைவன் தூக்கி வெளியே சொருகிடுவான். சோ வந்து மேபி நீ சொன்ன மாதிரி எக்ஸன் பட்டு போட்டா மேபி லெவன்டோஸ்கி மிஸ் பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து 2 பேரோட கோல் ரெக்கார்டும் வந்து லாஸ்ட் 10 கேம்ஸ் 15 கேம்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலா தான் இருக்கு. லெவாவும் ஐ திங்க் 3 goals in 12 games if I'm not wrong. ஃபெரானும் வந்து சிமிலர் ரெக்கார்ட் தான். பட் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் போன மாதிரி எனக்கு வந்து தோணுது ஆஃப் லேட்டா. he is just struggling to finish the chances. எனக்கு ஆக்சுவலா வந்து அது ஏன் மேபி இருக்கு, சாரி டு கட் ஆஃப் ஒன் லாஸ்ட் பாயிண்ட், அது மேபி ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா, ஏன்னா ஃபெரான் இஸ் பிளேயிங் மோர் கண்டினியூஸ்லி. லெவா வந்து ஒரு கேம்ல பெஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்றான், ஒரு கேம்ல ஸ்டார்ட் பண்றான், அப்புறம் மேபி இது பண்றான். ஸோ லெவாவோட இந்த சீசனே வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரோல் மாதிரி தான் இருந்திருக்கு லெவாவோடது. பட் ஃபெரான் தான் வந்து ஹஸ் பீன் ஸ்டார்டிங் மெஜாரிட்டி ஆஃப் த கேம். ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து சரி ஃபெரான் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான், அது நான் ஒத்துக்கிறேன். பட் லெவா வெர்சஸ் ஃபெரான் கம்பேரிசன் லெவா வெர்சஸ் ஃபெரான் கம்பேரிசன் பண்ணும்போது மேபி தட் குட் பி த ரீசன். இல்ல எனக்கு அன்னைக்கு ஃபெரான் மிஸ் பண்ண சான்சஸ் லெவா கன்வெர்ட் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. ஓகே, எனக்கு தோன்றது வந்து லெவா இருந்திருந்தா few other chances he would have been better suitedங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இல்ல ஃபெரான் மிஸ் பண்ண சான்சஸ் எதுவுமே I don't think it was a clear chance. எல்லாமே வந்து it was a snapshot மாதிரி சான்சஸ் தான் அது எல்லாமே. அது வந்து if you are in form it goes in, if you are not in form it goes out. அவ்வளவுதான், there's nothing more to it. நான் சும்மா ஒரு த்ரோவேக்காக தான் கேட்டேன், not trying to be harsh on our team. ஆமா, அந்த மாதிரிலாம் வந்து நான் எதுவும் இவங்க இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படிலாம் பேசுறதுக்காக இல்ல, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்காக தான் கேட்டேன். அதே மாதிரி நான் இன்னொன்னு ஃபீல் பண்ணேன், பட் அதுலயும் நான் ரொம்ப ஹார்ஷா இருக்க மாட்டேன். என்னன்னா அரோஹோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவனுக்கு கிளியர் கட்டா ஒரு கிராஸுமே போடல. நம்ம அவனை வந்து எடுத்துட்டு வந்தது பாக்ஸ் த்ரெட்டுக்காக தான், ஆனா அவனுக்கு ஒரு கிளியரான ஒரு சான்ஸே நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கல. பொதுவா நம்ம கொடுப்போம் எப்போதுமே, எல்லா மேட்சும் அவன் வந்து ஆமா எல்லா மேட்சுமே அவன் எப்போ நம்ம அந்த ஒரு ஃபேமஸ் கேம் ஒரு ஜிரோனாவோட கேம் கடைசியில ஒரு வின்னர் போடுவான், அதே மாதிரி நிறைய அவன் எப்பெல்லாம் வரானோ ஒரு பாயிண்ட் இருக்கோ இல்லையோ சும்மா கிராஸையாவது ஸ்பாம் பண்ணிட்டு இருப்போம். அது படுது படல ஏதோ இருக்கு இல்ல, அது மாதிரி கூட எனக்கு பெருசா பண்ணாத மாதிரி இருந்தது. பட் ஐ ஆல்சோ கெட் இட். ஏன்னா வந்து மினிட் 1ல இருந்து நீ அந்த அளவு நீ சஃபகேட் பண்ற, அந்த அளவு நீ ப்ரெஷர் கொடுத்து ஆடிட்டு இருக்க அப்படின்னா மென்டலா டயர்ட் ஆக, பிசிக்கலா டயர்ட் ஆக, உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து எடுக்க முடியாது டிசிஷன் வந்து. அண்ட் இன்ஜுரிஸ் ஆல்சோ டிடன்ட் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டிரான்சிஷன் பண்ணி இன்ஜுரிக்கு போவோம். இன்ஜுரி பேசிட்டு நம்ம ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு மேஜர் இன்ஜுரி இதே மாதிரி தான் நமக்கு லாஸ்ட் சீசன் நடந்தது. போத் அவர் ஃபுல் பேக்ஸ் அவுட், எஸ்பெஷலி இந்த செமிஃபைனல் நம்ம போகும்போது இன்டர்மிலான்லாம் ஆடும்போது நமக்கு 2 பேருமே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் ஆகுது. டு யூ திங்க் இந்த சிஸ்டம்னால ஹை அந்த ஒரு ரொம்ப ஒரு ஹை டோட்டல் ஃபுட்பால் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஆடுறதுனால நமக்கு இன்ஜுரி வருதுன்னு நினைக்கிறியா? ஏன்னா வந்து இப்போ பிராங்கியும் அவுட்டு, அவனும் வந்து மசில் இன்ஜுரி தான், அதுவும் வந்து இந்த மாதிரி ஹையா ஒரு இது போட்டு தான் அவனுக்கும் ஆயிருக்கு. பெட்ரி இப்போ அவுட்டா இருந்தான் நமக்கு இத்தனை நாளா, இப்போ வந்து அடுத்தது 2 ஃபுல் பேக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ டு யூ திங்க் இட்ஸ் ரெக்கரிங் பேட்டர்ன் தட் யூ ஆர் சீயிங் ஆர் இல்லையா? சரி நான் போறேன். ஏண்டா கேள்வி கேட்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கேன். சரி நான் போறேன். ஆஃப் கோர்ஸ் இன்ஜுரிஸ் வந்து அந்த இன்டென்சிட்டினால டெஃபினட்டா இட் இஸ் அ ஃபேக்டர். அகைன் நம்ம லிஸ்ட் பண்ற பிளேயர்ஸ் ஃப்ரெங்கியா இருந்தாலும் சரி, பெட்ரியா இருந்தாலும் சரி, கூண்டே, பால்டே, they have had so many minutes this season. Until Cancelo came in January, 2 பேருக்கும் வந்து ப்ராப்பர் பேக்கப்பே நமக்கு கிடையாது. பிகாஸ் we needed Eric at center back, we needed Gerrard at center back. Cancelo and Balde வந்து almost every game they were Canceloங்க பாருங்க, Kunde and Balde at almost every game they were available, they played, especially Kunde. So minutes coupled with the intensity இன்ஜுரிக்கு ஒரு காரணமா
டெஃபினட்டாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். பட் அகெயின் லாஸ்ட் சீசன் வென் வி ஹேட் திஸ் இஷ்யூ, ஜெரார்ட் மார்டின் வாஸ் தேர் ஆன் த லெஃப்ட். அப்போ நமக்கு எரிக் ரைட்டில் ஆட முடியும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த இன்ஜுரி ஆச்சு. லாஸ்ட் சீசன் அஃபெக்ட் பண்ண அளவுக்கு இந்த சீசன் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நாட் பிகாஸ் கேன்சலோ இந்த 2 கேம் நல்லா ஆடினாங்க அதனால நான் சொல்லல. பட் எரிக் வந்து நிறைய ரைட் பேக் ஆடி இருக்கான். இல்லடா, நீ இப்போ எரிக் நீ ரைட் பேக்கா போடுற அப்படின்னா நீ யாரை போக ஆர் அரோஜோ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னா அப்ப வந்து ஒரு லயபிலிட்டி தானே உனக்கு அது. இல்ல எனக்கு அந்த இப்போ நம்மளோட சிஸ்டம் இது ராகவ் சொன்ன பாயிண்டோட ஆக்சுவலாக நான் அக்ரி பண்ணுறேன். முன்னாடி சொன்ன பாயிண்டோட வென் வி ப்ரெஸ் வெல், அது வந்து யார் அந்த பேக்லைனில் ஆடுறாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம ஒரு யூனிட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா வி டோன்ட் கன்சீட் ஆஸ் மெனி சான்சஸ். அது வந்து இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு ரிக்கரிங் பேட்டர்ன். எங்க பிரச்சனை அப்படின்னா, இப்போ ப்ரெஸ் பண்றது வந்து எங்க அவுட் ஆஃப் த வே போகுது அப்படின்னா ஒரு லோ பிளாக் டீமோட ஆடும்போது தான். லோ பிளாக் டீமோட நம்மளோட சிஸ்டத்துக்கோட சக்சஸுக்கு காரணம் என்னன்னா, லோ பிளாக்ல வந்து நம்மளோட சென்டர் பேக் வந்து நல்லா பாஸ் போடுறதுனால. அரோஹோ வந்து ஏன் இந்த மாதிரி லோ பிளாக்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஹெசிடேட் பண்றான் ஃபிளிக் அப்படின்னா, அரோஹோட பாசிங் நல்லா இருக்காதுங்கிறதுனால. ஓகேவா? எதுக்கு நம்ம எரிக்கும் குபார்சியும் போட்டு ஆடுறோம் அப்படின்னா, 2 பேரும் நல்ல பாசர் ஆஃப் த பால். இப்போ எரிக்க நம்ம சுத்தி ரைட் பேக்ல போடுறோம் அப்படின்னா அந்த பாசிங் நமக்கு சென்டர் பேக்ல இருந்து போகுது. இட் அஃபெக்ட்ஸ் அவர் கேம். ஜெரார்ட் மார்டின் என்னதான் பாசர் ஆஃப் த பாலா இருந்தாலுமே அவனை கொஞ்சம் நீ ப்ரெஷர் பண்ண அப்படின்னா he has mistakes in this game. நம்ம அதை பார்த்துருக்கோம். அவன் வந்து நிறைய மிஸ் பாஸ் போட்டு பார்த்துருக்கோம் சிபியில் ஆடும்போது எஸ்பெஷலா வந்து. அண்ட் ஐ திங்க் தட் வில் அஃபெக்ட் இல்லையா இப்போ நம்ம எரிக்க போட்டு ரைட் பேக்ல ஆடுறோம். லோ பிளாக் டீம்ஸோட ஆடும்போது ஐ டோன்ட் மைண்ட் இஃப் யூ ஸ்டிக் வித் எரிக் அட் சென்டர் பேக். அண்ட் ஃபிளிக் ஆக்சுவலா நான் வந்து ஃபிளிக் இது வரைக்கும் டெபியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை பத்தி இவ்வளோ புகழ்ந்து நான் பார்த்ததே கிடையாது, டு பி ஆனஸ்ட். அவன் வந்து ஜாவியர் ஸ்பாட் பத்தி இன்னைக்கு பேசினது, வாட் ஃபிளிக் இட் ஸ்போக்கன் அபவுட் ஜாவியர் ஸ்பாட். ஃபிளிக் வாஸ் டாக்கிங் லைக் he can't wait to give him a chance. அந்த மாதிரி தான் ஃபிளிக் வாஸ் டாக்கிங். ஸோ obviously we don't know what Xavier Spud brings to the table. But if Flick is trusting a youngster so much, I think against low block teams னு சொல்றதை I'm assuming the teams we play in La Liga. ஏன்னா நியூகாசல் யுனைடெட் or any Champions League team is not going to sit in a low block against us. இதுக்கப்புறம் வர டீம்ஸ். ஸோ லா லிகால if we need that Eric at center back, we can always play Xavier at right back, or we can play Cancelo at right back. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இப்போ நீ சொல்லு. ஒரு பாயிண்ட் நான் என்ன டிஸ்அக்ரி பண்ணுவேன் அப்படின்னா, ஐ திங்க் வி ஆர் வெரி என்ன சொல்கிறது, டவுன் பிளேயிங் ஜெரார்ட் மார்டின் அ லாட். ஏன்னா வந்து நம்ம ஜெரார்ட் மார்டின் என்ன சொல்கிறது, நம்ம அடிக்கிற அளவுக்கு ஜெரார்ட் மார்டின் அவ்வளோ மோசமான பிளேயர் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீசன் அவனுக்கு இருக்குது, அவனோட வீக்னஸஸ் இருக்குது. பட் ஐ ஃபீல் we are still downplaying his abilities than அவன் பர்ஃபார்ம் பண்ணுற லெவலுக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா, எஸ்பெஷலி as left center back. அவனை வந்து இப்போ நம்ம இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்களை போய் நீ காப்பாத்துறா அப்படின்னு நம்ம அவனை தள்ளுறோம். ஓகேவா? அவன் வந்து அவனோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை விட அதிகமா நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. அதனாலதான் வந்து அவன் சரியா பண்ணாத போது நமக்கு என்னடா இதை கூட பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா வந்து லிட்டரலா வந்து பார்சலோனாக்கு வந்து அவன் பாவம், அவன் வந்து பி டீம்ல விளாண்டு இருந்த பையனை வந்து நீ கூட்டின்னு வந்து நீ வந்து டேய் எனக்கு லெஃப்ட் பேக் ஆடி கொடுறா, எனக்கு வந்து இப்ப சென்டர் பேக் ஆள் இல்லடா, அங்க கொஞ்சம் ஆடி கொடுறா அப்படின்னு அவனை கேட்கறதே வந்து தப்பான விஷயம். அது நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட யாரையும் வாங்குறதுக்கு காசு கிடையாது. ஸோ we are sacrificing our own players to make them play in the position where they are not comfortable at. அதையும் அவங்க பாவம் பண்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து அவங்க மேல ஹார்ஷா இல்ல, நம்ம சிஸ்டம் வந்து இந்த இன்ஜுரி ஹிட்னால எந்த மாதிரி நம்ம அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது தான் என் கேள்வி. அகைன் ஆக்சுவலா I don't think it will be அதான் இல்ல ஒண்ணு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறோம், இல்ல ரெண்டு பேர் பேசவே இல்ல, ஃபுல்லா இதுதானா? சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் வேர் ஐ டோன்ட் திங்க் ஜெரார்ட் மார்டின் இஸ் த மேக் ஷிஃப்ட் சென்டர் பேக். என்ன பொறுத்தளவுல he looks more comfortable at center back than he does at left back. Whenever I've seen him play, எனக்கு I feel more comfortable watching him at center back. And Gerard Martin பொறுத்தளவுல if he is not caught in a one-on-one race where ஒரு பேசி ஸ்ட்ரைக்கர் பின்னாடி ஓடி if he doesn't have to chase him, I am very very comfortable with having Gerard Martin as a center back. அதுதான் என்னோட இப்போ நீ சொல்லுமா ராகு, சொல்லி முடிச்சிருக்கியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதான் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து ஐ திங்க் நம்ம லைக் அந்த இன்ஜுரிஸ் won't affect the system that much this season compared to last season எனக்கு தோணுது.
ஏன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன் we didn't know Eric could play right back and we didn't have the luxury of having Cancelo who can play both left back and right back if needed. ஸோ அது ஒன்று இருக்கு. செகண்ட், லாஸ்ட் சீசன் ஜெரார்ட் மார்டின் உள்ள வரும்போது இட் வாஸ் his ஃபர்ஸ்ட் சீசன் வித் in the first team அண்ட் அவனை வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனலில் நீ போய் ஆடுறா, இன்டர் மிலானில் வந்து டம்ஃப்ரீஸை பிடிச்சி இது பண்ணுறா, மார்க் பண்ணுறான்னா அது ஒரு பெரிய பிக் ஆஸ்க் ஆஃப் எனி ஃபுல் பேக். எக்ஸ்ட்ராடினரி ஜாப். அவன் தான் நம்மள கேமுக்குள்ள திரும்ப கூட்டி வந்தது டு பீ ஆனஸ்ட் அந்த செகண்ட் லெக்ல. ஆமா நினைக்கிறேன் அந்த கேம்ல. ஆமா. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன் he has grown miles in his abilities and அவனுக்கு நீங்க சொன்ன மாதிரி சென்டர் பேக்ல he looks more comfortable. so as long as இப்போ நம்ம கான்செலோவுக்கு இஷ்யூ என்ன அப்படின்னா ஃபிட்னஸ். அவனால வந்து எல்லா மேட்சும் நம்மளால 90 மினிட்ஸ் ஆட வைக்க முடியாது. ஸோ இஃப் ஃபிளிக் கேன் மேனேஜ் மினிட்ஸ் பிட்வீன் ஆல் டிஃபெண்டர்ஸ் இன் த பேக் லைன், இப்போ ஜெரார்ட் மார்டினா இருக்கட்டும், கான்செலோவா இருக்கட்டும், எரிக்கா இருக்கட்டும், குபார்சியா இருக்கட்டும், அரோஹோவா இருக்கட்டும், இப்போ 5 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. அண்ட் பொட்டன்ஷியலி மோஸ்ட் லைக்லி ஜாவி எஸ்பாட் டு பி இன்க்ளூடட் இன் பில்பாவ் மேட்ச். மோஸ்ட் லைக்லி பெஞ்சில் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இவங்க 5-6 பேர்ல அவனால மினிட்ஸ் மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் வி கேன் மேனேஜ் த 1 month தட் வி won't have கூண்டே அண்ட் பால்டே. மேனேஜ்னு சொல்றேன். ஐ எம் நாட் சேயிங் நம்ம எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம். ஆப்வியஸ்லி பால்டே அண்ட் கூண்டே ஆர் அ பிக் மிஸ் ஃபார் அஸ், பட் ஐ திங்க் இட்ஸ் மேனேஜபிள். அந்த தாட்ஸ் ஆன் அவர் மேனேஜ்மெண்ட், அந்த ஹை ஆப்டைன் ஃபுட்பால், அதனாலதான் இந்த மாதிரி இன்ஜுரி நடக்குதுன்னு நினைக்கிறியா? ஐ திங்க் இட்ஸ் என்ன சொல்றது, அது ஃபுட்பால்னாலன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா பால்டே ஹேஸ் அன் ஹிஸ்டரி ஆஃப் பீயிங் இன்ஜர்ட். அவனுக்கு சீசனுக்கு ஒரு இன்ஜுரி 2 இன்ஜுரி கண்டிப்பா வருது இருக்கு. ஏன்னா வந்து அவனை 20-19 வயசுல இருந்து நம்ம வந்து அவனை தேய்ச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப லமினையும் பண்ணிட்டு இருக்கோம். அதான் உண்மை. வந்து நம்ம வந்து இவ்வளவு மறைச்சு வந்து அவன் பெஸ்ட் பிளேயர், ஹி வாண்ட்ஸ் டு பிளே அப்படின்னு சொன்னா கூட வி ஆர் தேய்ச்சிங் ஹிம் தான். அவனை வந்து தேய்ச்சிட்டு இருக்கோம் சோப்பு மாதிரி. அதான் உண்மை. ஸோ வந்து இப்படி நீ பண்ணும்போது உனக்கு நடக்கதானே செய்யும். ஆமா, அது நம்ம கையில் இல்லையே. நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் இல்லையே, கொண்டு வரதுக்கு பட்ஜெட் இல்லையே. அதனால தானே நம்ம வந்து ஜான்வரியிலே போயிட்டு கான்சலோ கொண்டு வந்திருக்கோம் ராதர் தென் சென்டர் பேக் ஆர் ஸ்ட்ரைக்கர். ஏன்னா கான்சலோனா நீ பால்டேக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்னாலும் கான்சலோ போட்டு அடிக்கலாம், கூண்டேக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்னாலும் கான்சலோ போட்டு அடிக்கலாம். அதனால தான் வந்து ஐ திங்க் தே வென்ட் ஃபார் கான்சலோ. நம்ம மேபி வந்து இந்த அந்த ரொம்ப ஹை ஆப்டைன் ஃபுட்பாலை வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம். அப்படின்னு உங்க வியூஸ் இருக்கா? இல்ல, கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. ஏன்னா நம்ம அந்த ஃபுட்பால் தான் வந்து நம்மளுக்கு நடிச்ச ஹீரோ தான் சார். ஆமா, நடிச்ச ஹீரோ தான். இது ஒரு டீம் இழுக்கணுங்கிறதுக்காக இல்ல, பட் ஐ டோன்ட் திங்க் ரியல் மேட்ரிட் பிளே as high in intensity of football as we do. பட் அவங்களுக்கு ரியல் மேட்ரிட் ஃபுட்பாலே விளையாடுறது இல்ல. இது தவறான செயல். நான் சேஃபா சொல்றேன், நீ எப்படி என்னமோ சொல்லிக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் அவங்க வேற ஏதோ செல்டாவோட விளையாடுறாங்க. 1-1 போயிட்டு இருக்குது. யா பட் யா ரியல் மேட்ரிட் இந்த அளவுக்கு இன்டென்ஸா ஒரு ஃபுட்பால் ஆடுறது இல்ல. பட் தே ஹேவ் மோர் இன்ஜுரிஸ் தென் திஸ் சீசன். அதுதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ ஐ அக்ரி வித் ராகவ். டெஃபினட்டா வராண்டா இப்படி தாண்டா விளையாடுறோம், அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு இதை பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. லாஸ்ட் சீசன் ஐ டோன்ட் திங்க் பால்டே அண்ட் கூண்டே ஹவ் பீன் ஆஸ் இம்பார்ட்டன்ட் திஸ் சீசன் as they were last season. I am not talking about the caliber of players that they are. நான் பேசுறது வந்து வெறும் based on form. based on form. ஆமா, நான் வந்து அதுல வந்து வேறுபடுறேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். லாஸ்ட் சீசன் கூண்டே was probably one of our best players. Okay. Balde வந்து again Balde had a mixed bag of a season, but Koundé was one of our best players. Stylistically ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிஸ்டம்க்கு. நான் அதில் டினேயே பண்ணல. பட் இந்த சீசன் நமக்கு வந்த நிறைய நல்ல மூமெண்ட்ஸில் I don't think they have been the protagonists. I don't think they have even been a major factor in that. That is another reason why I think with better depth and with better depth in those two positions than last season, and a main factor like Cancelo. Obviously Cancelo oda defensive issues nam pesலாம், but Cancelo மாதிரி ஒரு full back வந்து
he can turn a game on his own. அதுதான் உண்மை. ஸோ இல்ல நான் வந்து இதுல ஏன் மாறுபடுறேன் அப்படின்னா, இதுல வந்து நம்ம கூண்டே பால்டே அப்படிங்கிற பிளேயரோட பொசிஷன்ஸ் அவன் இல்லாத போது நீ உன்னோட இன்னொரு பெஸ்ட் பிளேயரான எரிக் கார்சியாவை தூக்கி ரைட் பேக்ல போட வேண்டியதா இருக்கு. ஸோ உன்னோட இப்போ இவன் இல்ல, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதை தாண்டி உன்னோட பெஸ்ட் பிளேயரான சிபில இருந்து ஒரு பொசிஷனை தூக்கி நீ இங்கே போட்டு ஆட வேண்டியா இருக்கு. ஸோ அங்க உனக்கு இன்னொரு பிரச்சனை வருது. எனக்கு அது அவ்வளவு பெரிய கவலையே தெரிய மாட்டேங்குது, டு பி ஆனஸ்ட். அதுதான் எனக்கு இல்ல தெரியும்டா. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நீ எரிக்க எடுத்து ரைட் பேக்ல போட்டு ஆடுற, ஓகேவா? ஒரு சிபி குபார்சி ஆடுவ, இன்னொரு சிபி யார் ஆடுவ? பிக் டீம்ஸ்னா அரௌஜோ, லோ பிளாக் டீம்ஸ்னா ஜெரட் மார்டின். அதுதான் அங்கதான் பிரச்சனை வருதுன்ற நானு. இப்போ வாட் எரிக் கேன் டூ இன் தட் அந்த ரோல்ல அதை வந்து ஜெரார்ட் மார்டினால பண்ண முடியாது. பரவாயில்லன்ற தட் we will struggle. Maybe Eric can offer, or maybe Cancelo can offer something that Balde doesn't. நீ ஒரு இடத்துல you're losing out something, ஒரு இடத்துல you're making up for it. See, நம்ம வந்து we should not forget how crucial is Balde to our system. ஓகேவா? இப்போ வந்து Cancelo வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கான், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் போறான், அதெல்லாம் ரெஸ்பெக்ட். ஆனா what Balde has been doing for this system, especially for Hansi Flick, அந்த விக்ட ஹோல்ட் பண்ணி பால் லூஸ் பண்ணாம செக்யூரா நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு காரணம் பால்டே தான். என்னதான் வந்து அவனோட அவுட்புட் வந்து கம்மியா இருந்தா கூட கிராசிங்லயோ அந்த எபிலிட்டிலயோ, பட் பால்ல ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், உள்ள இன்டீரியர்ல வந்து நம்மள வந்து ஒரு ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு டீமா மாத்துறது வந்து பால்டே தான். அவன் என்ன கொடுக்குறானோ அது வந்து கேன்சலோவால கொடுக்க முடியாது, கேன்சல் என்ன கொடுக்குறானோ பால்டேவால கொடுக்க முடியாது, அது உண்மை. ஆனா இப்ப ரைட் சைட்ல பார்த்த அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட் கூட ஒன்று பேசணும். இப்போ வந்து கூண்டே வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நீயே சொன்ன, கரெக்டா? நீ வந்து போன இதுல சொன்ன, இப்போ வந்து நானே ஒத்துக்கிறேன், ஒரு இதுக்கு வந்துகிட்டு இருக்கான் கூண்டே அப்படின்னு. ஸோ இப்போ அது போறனால கூண்டேக்கும் லமீனுக்கும் ஒரு ரேப்போ இருக்கு, ஓகேவா? அது வந்து இப்போ வந்து அதுவும் வந்து இப்போ ஜபடியில போக போகுது. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, எரிக் வந்து ஒரு ஓக்கலான ஒரு டிஃபெண்டரா ஆயிட்டு வரான் லீடர்ஷிப் குரூப்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த எரிக் சிபில இல்லாத போது அவனால அந்த லைன் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ரைட் பேக்ல இருக்கும்போது அவனோட பொசிஷனே மாறுது, அவன் டீப்ல இருக்க மாட்டான். ஸோ அதான் நான் சொல்றேன், அந்த ஓக்கல் பாயிண்ட் இப்போ யாருக்கு போகுது? குபார்சி இஸ் நாட் ஓக்கல். யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஜெரார்ட் மார்டின் டு பி ஓக்கல். அண்ட் கேன்சலோ வில் கோ ஃபார் த லாங்ல போவான். உனக்கு வந்து பிராங்கி டியாங்கும் கிடையாது பின்னாடி ஆடுறதுக்கு, அந்த இதை வந்து ஓக்கலா இருக்கிறதுக்கு. ஐ தாட் குபார்சி தான் வந்து அட்லெட்டிகோ கூட அந்த லைனை லீட் பண்ணது. And he didn't make one mistake அன்னைக்கு. நான் எல்லா கேமும் மிஸ்டேக் இல்ல நான் சொல்ல வரது, குபார்சி கேன் டூ தட் இஃப் ஹி நீட்ஸ் டு. எரிக் இஸ் தி சீனியர் பிளேயர். ஏன்னா அவங்க நம்மள அட்டாக் பண்ணலையா, அவங்க பின்னாடி உட்கார்ந்தாங்க. நான் एक्चुअली இந்த பாயிண்ட்லயே டிஸ்அக்ரி பண்றேன். அவங்க அட்டாக் பண்ணலங்கிறது மேட்டர் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல டிஃபெண்ட் பண்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணிருந்தோம்னா அவனுங்க கன்ஃபார்மா கவுண்டர் அடிச்சிருப்பானுங்க அன்னைக்கு. அந்த அட்லெட்டிகோ செகண்ட் லெக் இல்ல இதுல வந்து நான் வந்து வெரி பண்றேன், அவங்களோட அஜெண்டாவே நம்மள வந்து வெளிய வரணும்ங்கறதே கிடையாது. அவனுங்க they did try to attack, not as much as the first leg. நீ என்ன சொல்ற ராகவ்? நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட ஐடியாவே பின்னாடி உட்கார்றதுதான். பின்னாடி நான் வந்து எனக்கு என்னன்னா ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ்லயும் எனக்கு 50-50 நான் அக்ரி பண்றேன். ஒன்னு மெயின் பாயிண்ட் தட் we are trying to say is not that பால்டே கூண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, டீம் நல்லா தான் இருக்கும்னு சொல்ல வரல. லாஸ்ட் சீசன் பால்டே கூண்டே இன்ஜர் ஆனப்போ டீம் இருந்த டிஃபென்ஸ் இருந்த நிலைமைக்கும் இப்போ டிஃபென்ஸ் இருக்கிற நிலைமைக்கும் வந்து இட்ஸ் a big difference and we will be able to manage better compared to last season. இந்த சீசன் தான் நான் சொல்ல வரோம். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் என்ன அக்ரி பண்றேன்னா, தட் எரிக் இஸ் பீன் our best defender and lot of chopping and changing in the back line. இப்போ லமீனுக்கு பார்ட்னர் மாறும், அடுத்து ரஃபீனியாக்கு லெஃப்ட்ல பால்டே கான்சலோ மாறிக்கிட்டே இருக்கும், அந்த டீம் இது மாறும், அதுவும் நான் அக்ரி பண்றேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, we are better prepared to என்ன சொல்றது ஹேண்டில் the loss of பால்டே அண்ட் கூண்டே கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன் சொல்ல வரேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டா நம்மளுக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்றதுன்னு. சரி ஜெரார்ட் மார்டின் லைக் ஃபார் நேம் சேக் நம்ம ஜெரார்ட் மார்டின் லெஃப்ட் பேக்ல போடுறோம், சரி வேற யாருமே இல்லை எரிக் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்க ரைட் பேக்ல போடுறோம். பட் இந்த சீசனே வந்து நம்ம டீம்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க 2-3 வேரியேஷன் பார்க்குறோம் நம்ம. சரி இப்போ கான்சலோ ஆடினா டாக்டிக்ஸ் எப்படி மாறுது,
பால்டே ஆடினா டாக்டிக்ஸ் எப்படி மாறுது, இதுவே ரைட்ல வந்து கூண்டேவோ எரிக்கோ ஆடினா எப்படி டாக்டிக்ஸ் மாறுது, சென்டர் பேக்லேயே வந்து நம்ம நிறைய டைனமிக் சேஞ்சஸ் பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் தட் என்ன சொல்றது, this season we have on paper ஒரு plan A, plan B, plan C. When let's say plan A is when Balde starts, plan B is when Cancelo starts, plan C is something else. So அந்த மாதிரி ஒரு 3 ஐடியா இருக்கு நம்ம கிட்ட. And now that they're injured and they're not available ஒரு மாசத்துக்கு, so we can go with a plan B. Once they come back, we will go back to a plan A with Balde and Koundé as our starting fullbacks. So that is இந்த சீசன். அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ஏன்னா இன்னும் சாம்பியன்ஸ் லீக்ல அலைவா இருக்கோம் அண்ட் இன்னும் நம்ம லாலிகாட்ல டைட்டில் ரேஸ்ல லீட்ல இருக்கோம். ஸோ இதுவே நம்ம லாஸ்ட் சீசன்ல இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் வி வுட் ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லிட்டில் பிட் டு ஃபினிஷ் இன் அந்த ஃபினிஷ் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசன்ல. பட் இந்த சீசன்ல நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு ஐ திங்க் வி ஆர் பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டு டீல் வித் தேர் இன்ஜுரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் திஸ் இஸ் நோ this is not saying that பால்டே நல்ல பிளேயர் இல்லை ஆர் கூண்டே நல்ல பிளேயர் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு த சிஸ்டம். அண்ட் பட் ஆஸ் அ டீமா, ஆஸ் அ ஹோல் யூனிட்டா நான் யோசிச்சேன் அப்படின்னா ஐ திங்க் வி கேன் டேக்கிள் த சிச்சுவேஷன் பெட்டர். இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், பட் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு இன்டெகிரலான ஒரு விஷயம் நம்ம சிஸ்டத்துக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே இந்த மேட்சை முடிச்சு விட்டுறலாம். முடிஞ்சிருச்சு, 3-0 மேட்ச் முடியுது, நம்ம வந்து தோக்குறோம். நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து 90 மினிட்ஸ்க்கு மேலே இருந்து வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கட்டும், ஹவு த அட்லெட்டிகோ மேட்ரிட் சிமியோனேவா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், ஹவு தி ரியாக்டட், எஸ்பெஷலி கிரீஸ்மேன். அவனை நான் வச்சுக்கிறேன், அவனுக்கு இருக்கு ஒன்று, நான் வச்சுக்கிறேன் அவனை. அது தவிர வந்து ஐ வாஸ் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் தான். தே டோட்டலி டிசர்வ் டு கோ டு த ஃபைனல். ஒரே நிமிஷம் பிரணவ், அது வந்து தே டோட்டலி டிசர்வ் டு கோ டு த ஃபைனல். அதே மாதிரி அதர் சைடு வந்து ரியல் சோசியேட் போயிட்டானுங்க ஃபைனல்ஸுக்கு வந்து பில்பாவை ஜெயிச்சு. ஸோ அவங்களுக்கும் அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கும் ரியல் சோசியேட்டுக்கும் ஃபைனல். ஸோ பார்ப்போம். கங்க்ராட்ஸ் டு அட்லெட்டிகோ மேட்ரிட், தே டிசர்வ் டு பி இன் தி ஃபைனல். மே தி பெஸ்ட் டீம் வின் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த மேட்சை முடிக்கலாம். நீ சொல்ல வந்த இல்லை நீ கிரீஸ்மேன் பாயிண்ட் கொண்டு வந்ததுனால ஐ வாண்டட் டு சே சம்திங். இஸ்ன்ட் இட் சம்திங் தட் வி டிட்? ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம தானே அதை ஃபர்ஸ்ட் பண்ணோம். நான் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாதியா? எனக்கு வந்த டொமேட்டோ சாஸ் தக்காளி சட்னி, உனக்கு வந்த அர்த்தம் இல்ல. எனக்கு அது ஹெல்தி பண்றதான் தெரியுங்க. நீ நம்ம பண்ணதே தான் பண்றான் பண்ண நான் வண்ணமா இறங்கிடுவேன் நான். நீங்க கிரீஸ்மேன் சொல்றீங்க. சுவாரஸ் வந்து போன சீசன் ஐ திங்க் அத்லெட்டிகோ நம்மள ஜெயிச்சதுக்கு அவன் ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் கொடுத்தான். இந்த வருஷம் இப்போ கோபா டெல் ரேல ஜெயிச்சதுக்கு ட்ரீட் கொடுக்குறான். சோ கேம்ஸ் த கேம். கேம்ஸ் த கேம். ஹெல்தி பண்றதான் தெரிஞ்சு எனக்கு அதுல ஒண்ணும் தப்பா தெரியல டு பி ஆனஸ்ட். ஆமா ஆமா. நான் அப்பாயிண்ட் ஆயிட்ட மக்களே, நீங்க வந்து என்ன வண்ணவாதி டாக்ஸிக் பாய்ஃப்ரெண்ட் சொன்னாலும் நான் கவலை பண்ண மாட்டேன். பட் யா, ஸ்ரீராமோட டாக்ஸிக் பாய்ஃப்ரெண்ட். அப்படியே வந்து இதுக்கு போயிடலாமா? அப்படியே வந்து இந்த மேட்ச் முடியுது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்து கங்க்ராட்ஸ் டு அட்லெட்டிகோ மேட்ரிட், ஃபைனல்ல வந்து மே தி பெஸ்ட் டீம் வின் அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிக்கிறோம். சூப்பரான கேம் வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். வீக்கெண்ட்ல ஒரு பிகெஸ்ட் கேம் வருது. வீக்கெண்ட் கேம் முடிச்சுட்டு இது போலாமா, நியூகாசில் பத்தி பேசலாமா? வீக்கெண்ட் கேம் முடிச்சுட்டு நியூகாசில் போலாம். வீக்கெண்ட்ல வந்து நம்ம வந்து அவே டு சன் மெமஸ் போறோம், பில்பாவை ஆட போறோம். என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு? ஐ திங்க் இந்த சீசன் பில்பாவ் ஹேவ் பீன் ஸ்ட்ரகிளிங் அ லாட் அவங்க ஃபார்ம் வைஸ். ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் பிளேசஸில் முடித்தாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். நம்ம டாப் 4ல முடித்தாங்க. அண்ட் இந்த சீசன் வந்து ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி 50-50 இருக்குது அவங்களுக்கு டீமே. தேர் அட் 9th பொசிஷன். இப்போ -6 கோல் டிஃபரன்ஸில் இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஒரு டீசென்ட் ரன் லாலிகால. பட் ஐ திங்க் அந்த அவங்களும் வந்து நம்ம எப்படி கோப்பா டெல் ரேல அத்லெட்டிகோட்ட தோத்துட்டு வரோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து இப்போது சொசிடாட் தோத்துட்டு வராங்க. ஸோ தே வில் ஆல்சோ லுக் டு பவுன்ஸ் பேக், கெட் தேர் சீசன் பேக் ஆன் ட்ராக்கு. அப்படி இருக்கும் போது அது ஒன்று. பட் ஆன் த ஃப்ளிப் சைடு அவே அட் சன் மெமஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் ஃபிக்சர். நம்ம வந்து
we tend to do well against Bilbao, but away at San Mamés is always a tricky fixture. So I think we will do well. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரணவ்? I have my concerns. நான் வந்து again I agree with whatever you said about Bilbao, but we are going to San Mamés, and நம்ம கிட்ட வந்து we are contending with injuries where Kunde is not available, Balde is not available, Frenkie is not available, and I don't expect Pedri to start tomorrow. I don't expect Bernal to start tomorrow. So if that is the situation, நம்ம வந்து we are basically going to field a well rotated 11, நல்லா rotate பண்ண 11, which is not at the same level as our first choice 11. And நீ சொன்ன மாதிரி தான், away we'll be fools if we underestimate an away trip to San Mamés, irrespective of how bad Bilbao are playing or how indifferent their form is. நமக்கு அதில் வந்து it's always a tough place to go to. So I still think we'll win, but I don't think it'll be easy. இந்த சீசன் இதுக்கு முன்னாடி நடந்த அத்லெட்டிக் கேம்ஸ் மாதிரி இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சாரி மக்களே, மக்கள் தூங்கிட்டு இருக்கானுங்க, அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இருட்டுல தெரியல. எஸ் தெரியுறீங்க. ஓகே யா, நீங்கள் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ரொட்டேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச்லேயே டுவர்ட்ஸ் தி எண்டு பார்த்த ஃப்ளிக்கு கேட்டார் பெட்ரிட்டையும் பர்னால்ட்டையும் சப்பு பண்ணணுமா, டயர்டாக இருக்கீங்களா, விளாட முடியுமா அப்படின்னு. பட் தே வாண்டட் டு ஸ்டே ஆன் அண்ட் தே ட்ரைட் தேர் பெஸ்ட் தே குட் ஃபார் 90 minutes. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஐ சி ஃப்ளிக் ரெஸ்டிங் போத் பர்னால் அண்ட் பெட்ரி, கன்சிடரிங் நம்ம வந்து மிட் வீக்கில் நியூ காசல் ஆடுறோம் இமீடியட்லி ஆஃப்டர் திஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஹீல் வாண்ட் போத் ஆஃப் தெம் டு பி ஃப்ரெஷ் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக். அப்படி கசாடோ, ஆல்மோ, ஃபெர்மின். சேம் கசாடோ, ஆல்மோ, ஃபெர்மின். கன்ஃபார்மா இதான் மிட்ஃபீல்ட் நாளைக்கு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு the only other option is to play Eric in midfield and play Araujo at center back if you want to go down. ஆமா, அது கஷ்டம். அது நடக்காது நினைக்கிறேன். அரௌஹோ ஃப்ளிக் நம்ப போறதும் கிடையாது. எனக்கு அது நம்பிக்கை விஷயம் மாதிரி தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் கைண்ட் ஆஃப் கேம் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. அவனுக்கு இருந்த அந்த whatever issues that he hadல, நீ மேபி நமக்கு இங்க உட்காந்துட்டு வந்து அத்லெட்டிகோ கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடின்னு சொல்றதுக்கு ஈஸி, பட் ஃப்ளிக் சீயிங் him every day இல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் கேம் டு ஸ்டார்ட். அது வந்து மலோர்கா கூட ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கேம் இதுக்கு முன்னாடி. ஒரே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண. ஐ டோன்ட் திங்க் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இஃப் பிகாஸ் எனக்கு வந்து இல்ல ஏன்னா எப்படியும் ரைட்ல வந்து எரிக் ஆடுறான்னு அசியூம் பண்ணிக்கலாம். நாளைக்கு ரைட்ல எரிக் ஆடுறான், லெஃப்ட்ல கேன்சல் ஆடுறான்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் அரோஜோ, ஜெரர் மார்டின் எனிவேஸ் ஹேவ் டு ஸ்டார்ட் மிடில்ல. ஸோ இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு இப்படி போயிடுவாங்க. நாளைக்கு வந்து ஜெரார்ட் மார்டின் லெஃப்ட்டுக்கு போயிடுவான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அரௌஹோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அரௌஹோவும் குபார்சியும் ரைட் கேன்சலோ வந்து கேன்சலோ போயிடுவான். சாரி, அரௌஹோ ஸ்டார்ட் பண்ண மாட்டான். எரிக்கும் குபார்சியும். பட் எனக்கு வந்து பர்சனலி இந்த சீசன் எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, if it is a choice of playing Gerard Martin and Eric together, Flick prefers Eric at right back and Gerard Martin at center back தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து பெர்னால் ஆடுவான்னு நினைக்கிறேன். நான் வந்து பெட்ரி ஆட மாட்டான். ஐ திங்க் பெர்னால் வில் பிளே. பெர்னால் வில் பிளே அலாங் வித் டானி ஆல்மோன்னு நினைக்கிறேன். நான் வந்து டானி ஆல்மோ அண்ட் பெர்மின் நம்பர்லாம் ஆடுவான். ஏன்னா வந்து எனக்கு வந்து சென் மேமஸ் எல்லாம் போய் கசாடெல்லாம் போட்டு ஆட சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து கசாடா ஒரு லாஸ்ட் என்கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா மெட்ரோபாலிட்டன்ல வச்சு பஸ்டானுங்க கசாடாவை. ஸோ சென் மேமஸ்ல போய் நீ போய் ஆடுவியா கசாடாவை அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹான்சி ஃப்ளிக் நான் வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஹி ஆல்சோ won't do அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனா ஏசிஎல் இன்ஜுரியில இருந்து நிறைய டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீ ஸ்டார்ட் பண்ணுவியா ஃபார் a third consecutive game? He's played a 90, he's played a 60. ACL injury இருந்து he's coming back. It's not worth risking his career over one game. ரொம்ப நாளாச்சுடா ACL இன்ஜுரிக்கு அப்புறமே அவனுக்கு வந்து நிறைய ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அவனை வந்து நம்ம ரஷ் பண்ணவே இல்லை. அவன் இன்ஜுரியில இருந்து சரியாகி வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மள ஆடே வச்சோம். அவனை வந்து நமக்கு நிறைய கூட நம்ம பேசியிருக்கோம். ஏன் வந்து அவனை திருப்பி அவன் வந்துட்டான், அவனை ஏன் ஆட வைக்க மாட்டோம், அவனை ஏன் ஆட வைக்க மாட்டோம்னே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பேசியிருக்கோம்.
ஸோ அவனுக்கு வந்து ஐ திங்க் ஹீ இஸ் தேர். அவனை வந்து ரொம்ப நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் விளையாட விட்டாதான் அவங்களுக்கு அந்த இது சரியாகும். ஸோ அவனை ரொம்ப பொத்தி பொத்தி வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வி ஆர் நாட் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம லீக்ல. ஏன்னா நம்ம ஸ்லிப்லாம் ஆனோம்னா அது கஷ்டம். இப்ப நமக்கு நல்ல லீடு இருக்கும்போது நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மேபி நீ இதுல கூட நீ உட்கார வச்சுக்கோ, நியூ காஸ்ட் அவையில கூட போ வச்சுக்கோ போ. எனக்கு சாம்பியன்ஸ் லீக் கூட இல்ல, பிரச்சனை I இல்லை, don't think லீக் தான் that's முக்கியம். happening. I don't think. இல்ல இல்ல நான் உல்டாவா சொல்லுவேன். அஹ், ஆமா எனக்கு நான் வந்து வந்து லீக் தான் மாத்தி தான் இப்போதைக்கு சொல்லுவேன். முக்கியம். And I don't நான் think வந்து Flick is afraid to play Casado. அது நான் சொல்லியே ஆகணும். உன்னோட ஒப்பீனியன் வாட் எவர் இட் இஸ் அபவுட் Casado, Flick வந்து he's played Casado in even bigger games, even this season. இதுக்கு முன்னாடியும் பட் ஆனா இப்போ அவன் ஃபார்ம்ல இல்லாதானே அவன் இந்த பிரச்சனையே. சீசன் ஃபுல்லா ஃபார்ம்லயே இல்லையே. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து he's never been in form. அதான் பிரச்சனையே. பட் சி பெர்னால் பொறுத்த அளவுல ஐ டெஃபினெட்லி டோன்ட் திங்க் இஸ் ஸ்டார்டிங் டுமாரோ. ஏன்னா ஒன்னு இந்த 2 கேம், the intensity with which we played the last game, and that there's a Newcastle game coming after this at St. James Park. எவங்க தொடர்ந்து 2 மேட்ச் அவே மேட்ச் போட்டு விட்டான் பைத்தியக்கார பசங்க. பெர்னால் அண்ட் பெட்ரி 2 பேர்ல யாருமே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணல. அப்படி மிட்ஃபீல்ட்ஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து வேணும்னு தோணுனா எரிக் இஸ் தி ஒன்லி அதர் ஆப்ஷன் இன் மிட்ஃபீல்ட். சாரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ராகவ், நீ சொல்லு. யா இல்லை ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி டிபேட் தட் விர் ஹேவிங். ஏன்னா வந்து நம்ம மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கிடைக்குது. தட் ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இன் மை ஒப்பீனியன் எனக்கு என்னென்னா ஃபார் மீ irrespective of how deep we go into the Champions League is still my higher priority. I'll still want my best players available, especially home game na kuda na okay, maybe I would have given it a thought, but away at St. James's Park போகும்போது without Frankie de Jong அப்படி போகிறோம் அப்படின்னா for me Bernal and Pedri have to be 100%. so I don't mind நீ இந்த கேமில் ஸ்டார்ட் பண்ணாத, அவனை 60th மினிட்லையோ 70th மினிட்லையோ கொண்டு வரேன்னா ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவனை ஸ்டார்ட் பண்ணாத இந்த கேமில். அட்லீஸ்ட் பர்னால் இஸ் மை கன்சிடரேஷன், இஸ் மை ஒப்பீனியன். அண்ட் ஆன் த ஃப்ளிப் சைடு யோசிக்கும் போது ஆமாம் ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறோம் அப்படின்னா Casado hasn't been at the best of the form. Dani Olmo not a natural central midfielder. அவன் ஒரு 10 தான். சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல போய் ஆடுறானா அதுவும் கொஞ்சம் அப்ரூவலா தான் பாருக்கு. ஆனா யோசிச்சு அதுதான் எக்ஸாக்ட்லி. சோ Casado at San Mamesa இல்ல St. James Park தான் அது क्वेश्चन. இது வந்து என்ன சொல்றது, ரெண்டோ நாட் பிரெஃபரபிள் ஆப்ஷன். பட் இதுவா அதுவான்னு கேட்டா ஐ வுட் ராதர் ஸ்டார்ட் ஹிம் இன் போய் தான் San Mamesa. ஆமா பிளஸ் அப்படிங்கறதா இல்ல கர்த்தர் யாரை தான் காப்பாத்துவார் அப்படிங்கிற மாதிரி. பட் யா நம்ம லைனப் வைஸ் நம்ம மேட்ச் முன்னாடி தான் நமக்கு தெரியும். ஒரு விஷயம், சாரி இந்த மிட்ஃபீல்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கேவி இஸ் பேக். அவனும் ஸ்குவாட் லிஸ்ட்ல வந்துரும். பட் he is not fit to play in a flick சொல்லிருக்கா. அப்படி he will travel with the ஸ்குவாட்ல வந்துருவான் அப்படிங்கற மாதிரி படிச்சேன். he will travel with the squad to say St. Mamesa and St. James Park. பட் அவன் மேபி ஃபீச்சர் ஆக மாட்டான், விளையாட மாட்டான். இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிருக்கா அப்படி ஃப்ளிக். இன்னைக்கு நல்ல விஷயம், அப்படியே இருக்கட்டும். எனக்கு வேணவே வேணாம்ப்பா, ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டு வரணும். கேவி திரும்ப வந்தாலும் வந்து இந்த சீசன் we should keep our expectations very very low from இந்த சீசன் வந்து அவனுக்கு இன்னமே இருக்குது. அவனுக்கு ப்ரீ சீசன் ஆமா, இங்க வந்து அப்படியே ஜூலை தான் இனிமே தான் ப்ரீ சீசன் ஆரம்பிக்குது. ஆமா ஆமா அக்ரீட். ஆமா கம்ப்ளீட்லி அக்ரீட். இன்னொரு ஒரு கர்வ் பால் क्वेश्चन, டாமி மார்க்கெஸ்க்கு இந்த கேம்ல சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம அவன் டெபியூ பார்த்தோம், ஸ்டார்ட் இல்ல இந்த கேம்ல. லைக் நம்ம சொன்னோம்ல மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து பர்னாலுக்கும் பெட்ரிக்கும் கொடுக்க வேணாம், ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. அவனை போன மேட்ச் நம்ம அவன் டெபியூ மேட்ச் பார்த்தோம். சில பேர் வந்து பார்த்துட்டு டியாங் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு செகண்ட் டக்குன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி ஒரு என்ன சொல்கிறது தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் மேபி கேன் வி சி a second half appearance or a substitute appearance from Tommy in the gameல? கஷ்டம் நினைக்கிறேன். See இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. There is a limit on the number of Lamas, the number of academy players you can have on the pitch at a time. So from Flick's words I understand Xavier Spart நாளைக்கு definitely is getting minutes. அது வந்து ஸ்டார்டராவா பெஞ்ச்ல இருந்தாங்க, அது மட்டும் தான் ஒரே சஸ்பென்ஸ். அவன் விளையாட போறானாங்கிறதுல எனக்கு டவுட் இல்லை. ஸோ இஃப் நீ வந்து மற்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் 11 பிளேயர்ஸ் நீ பெஞ்சிலேருந்து அகாடமி பிளேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ரூலை பிரேக் பண்ணாமல் கொண்டு வரணும். அண்ட் சப்போஸ் ஹி வாண்ட்ஸ் டு ரெஸ்ட் கேன்சல் ஓர் சம்மன் இஃப் யூ ஆர் வின்னிங் த கேம் கம்ஃபர்டபிளி
அகாடமி பிளேயர் யாராச்சும் கொண்டு வரான் அந்த பொசிஷன்ல அப்படின்னா, தென் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஐ டோன்ட் திங்க் டாமி மார்க்கஸ் வில் கெட் அ சான்ஸ். அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெட்ரி ஆர் பெர்னால்ட் டு பி ரெஸ்டட் லைக் ஃபுல் கேம் இருந்து வருவாங்க. சான்ஸ் இல்ல. ஸோ டாமி மார்க்கஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணல பர்சனலா. அண்ட் பட்ரிசியோ பசிபிகோ அவனும் ஸ்குவாட்ல இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனும் இருப்பான், அல்வாரோ கார்டஸும் இருப்பாங்கிற மாதிரி தான் நியூஸ் பரவிட்டு இருக்கு. பட் டெபியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. அல்வாரோ கோட்டை ஷுவரா பண்ணுவான்னு எனக்கு தோணுது. நீதானயா? அல்வாரோ கோட்டை ஷுவரா பண்ணுவான்னு தோணல. பெட்ரிசியோ பசிபிகோ அகைன் அதை இஃப் நீ கேன்சல் ஆஃப் லெஃப்ட்ல இருந்து தூக்கணும்னா கூட நீ ஜெரார்ட் மார்டின் அங்க போட்டு யூ கேன் பிளே அன் அரௌஜோ ஒரு another சென்டர் பேக் தேர். ஸோ அந்த சிச்சுவேஷன் வரும்னு எனக்கு தோணல. அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டமாயிரும். அது வேணா நான் சொல்றேன். சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏமா வராங்கறத மேட்ச் சொல்லுங்க. யார் ஜெயிக்க போறா? பார்சிலோனா. ப்ரெடிக்ஷன் 3-1. 3-1 பார்சிலோனா. ராகவ்? பார்சா வின் 2-1. நான் வந்து அவனுங்க வந்து லாஸ்ட் மேட்ச் சோசியலோடையும் கோல் அடிக்கல. ஆனா வந்து சென்ட் நடக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு கோல் போடுவானுங்க. நானும் ஒரு 3-1 போறேன். இன்னைக்கு தெரிஞ்சு இந்த மொத்த வீடியோல இதை மட்டும் தான் அக்ரி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் இதுலயே ராகவ் என்னோட அக்ரி பண்ணேன். அதுதானே பியூட்டியே. 3 பேர் டிஸ்கஸ் பண்றதுல அதுதானே பியூட்டியே. ஆமா, ஃபைனலா முடிச்சுக்கிறது வந்து இதோட முடிப்போம். சாம்பியன்ஸ் லீக் இது வந்துருச்சு, டிரா வந்தாச்சு. நமக்கு வந்து மக்களே, நமக்கு வந்து நியூ காஸ்டில் வந்திருக்காப்ல. நம்ம அஜய் ப்ரோ நியூ காஸ்டில் வந்திருக்கு. நிறைய பேர் பாத்திருப்பீங்க. லாஸ்ட் நிறைய பேர் ட்விட்டர்ல கூட கேட்டிருந்தாங்க. ட்விட்டர்ல ஆல்ரெடி சண்டை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இது என்ன மேட்டர்? அஜய் ப்ரோ வேணும்னு கேட்டிருக்கீங்க. இல்ல யாரோ வந்து அத்லெட்டிகோ மட்ரிட் மேட்ச் வந்து இல்ல அத்லெட்டிகோ மட்ரிட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அவங்கள இதுல பாத்துக்கலாம், அத்லெட்டிகோ வந்து எப்படி யூசிஎல்ல நம்ம கூட தானே வருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதுக்கு நியூ காசல் தாண்டணும்ப்பா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பர்சன் ரிப்ளை பண்ணியிருந்தாரு, சரி இந்த நியூ காசல்ல தாண்டிடுவோம், அத்லெட்டிகோ தான் நம்ம போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். பட் யா நம்ம சைட் ஆஃப் ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ காசல் நம்ம இப்போதைக்கு அந்த மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 2 legs, ஃபர்ஸ்ட் லெக் அவே அட் செயின்ட் ஜேம்ஸஸ் பார்க், ரிப்பீட் ஆஃப் அவர் குரூப் ஸ்டேஜ் கேம். நம்ம அந்த ராஷ்ஃபர்ட் மாஸ்டர் கிளாஸ் அந்த கேமில் வந்து ஃப்ராங்கி டியாங் மாஸ்டர் கிளாஸ், ராஷ்ஃபர்ட் மாஸ்டர் கிளாஸ் அந்த கேமில். ஸோ ரிப்பீட் ஆஃப் தட் ஃபிக்சர் நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் இதுக்கு முன்னாடி. எஸ், பட் யா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட்ஸ் இஸ் நியூ காசில். இன்ஜுரிஸ் பற்றி பேசிட்டோம், நம்ம அத்லெட்டிகோ மட்ரிட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிட்டோம், அண்ட் பில்பாவ் ப்ரிவ்யூ ஆல்சோ வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டு அழகாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா, டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் 4வது ஏதாவது ஒரு பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அண்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பபாய், டேக் கேர். நன்றி.